இது வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் பள்ளி அக்ரஹாரம் அப்படிங்கிற ஊரில் நம்ம 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்குறோம். நீங்கள் வீடு கட்டும்போது மாடியில் இது மாதிரி வெள்ளை கலரில் ரிஃப்ளெக்டிங் டைல்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த பைஃபேஷியல் டாப்கான் என் டைப் இந்த சோலார் பேனலுக்கு நிச்சயமாகவே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு 99% வரைக்கும் ப்ரொடக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு சோலார் பேனலுக்கு மாடியில் நீங்கள் ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறது இல்லைனா இந்த ஒயிட் கூலிங் டைல்ஸ் இது மாதிரி போட்டுடுறது ரொம்ப நல்லதுங்க. இதனால் நமக்கு நீண்ட நாள் சோலார் ப்ரொடக்ஷன் பெட்டராக இருக்கும், நமக்கு லைஃப்பும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம கிடைக்கிற சோலார் எனர்ஜியை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் வந்து நம்ம இப்போதைக்கு 3 கிலோவாட் போட்டு கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு. நீங்கள் ஃப்யூச்சரில் 6.5 கிலோவாட் வரைக்கும் சோலார் பேனலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போடுறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஏசி போடுறீங்க, அல்லது நீங்கள் வந்து இண்டக்ஷன் குக் டாப் வாங்குறீங்க, 3 பர்னர் எரியிற மாதிரி இண்டக்ஷன் குக் டாப்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துகிட்ருக்கு. எல்லாமே நீங்கள் கேஸுக்கு பதிலாக எலக்ட்ரிக்கல் போக விரும்புகிறீங்க, டெய்லி குக்கிங்காக ஒரு 10 யூனிட் செலவாகுது அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னே தனியாக ஒரு 2 கிலோவாட்டு சோலார் பேனல் போட்டுடலாம். அந்த மாதிரி ஃப்யூச்சரிஸ்டிக்காக நீங்கள் பண்ணும்போது இப்போ நீங்கள் 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடும்போதே 5 கிலோவாட் இன்வெர்ட்டரோடு பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு தேவையான சேஃப்டி எல்லாமே நம்ம பண்ணும்போது லைஃப் லாங்காக பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. நமக்கு வந்து தினமும் 3 கிலோவாட்லேருந்து 12 யூனிட்லேருந்து 15 யூனிட் உற்பத்தி ஆகுது. ஃப்யூச்சரில் நம்ம 5 கிலோவாட்டோ 6 கிலோவாட்டோ நம்ம மாற்றும் போது அதுவே நமக்கு 24 யூனிட்லேருந்து 30 யூனிட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஆகும்போது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் 2 ஏசி, இண்டக்ஷன் குக்டாப்பு, நம்ம சப்மர்சிபிள் பம்ப் செட்டு, கிரைண்டர், மிக்சி இப்படின்னு எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் சார்ஜஸும் இல்லாமல் ஃப்ரீயாகவே நம்ம ரன் பண்ணலாம். இல்லை இன்னும் 2 வருஷத்தில் நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் கார் வாங்குகிறோம், இல்லைன்னா நம்ம 2 வீலர்ஸு எலக்ட்ரிக் 2 வீலர்ஸு 2, 3 இப்படி நம்ம வாங்குகிறோம். அதுக்கு நீங்கள் சார்ஜ் போடும்போது தினமும் ஒரு எலக்ட்ரிக்கல் 2 வீலருக்கு 3லேருந்து 4 யூனிட் நமக்கு தேவைப்படுங்க. இந்த மாதிரி 3லேருந்து 4 யூனிட் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆகும்போது 2 எலக்ட்ரிக்கல் 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கே ஒரு 6லேருந்து 8 யூனிட் நமக்கு செலவாகும். இதை நீங்கள் சோலார் எனர்ஜிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ லைஃப் லாங்காக நம்மளுடைய காரோ அல்லது பைக்கோ, எலக்ட்ரிக்கல் பைக்கு, எலக்ட்ரிக்கல் கார் அப்படி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சோலார்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஃபியூவல் சார்ஜஸை நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாம்.